சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தமிழ்ல மட்டும் கிடையாது, எல்லா மொழிகள்லயுமே ஃபேமஸான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஆனா அவர் நடிச்ச ஒரு படமே ரிலீஸ் ஆகலையேப்பா இத்தனை வருஷமா அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. 1989ஆம் ஆண்டு அவரோட நடிப்புல வெளியாக வேண்டிய ஒரு படம் வெளியாகல. ஹம் மே சஹன்ஷா கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல வெளியாக வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருடைய மகன் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகும்போது ஒரு அகால மரணம் அடைஞ்சாரு. ஸோ இதை தொடர்ந்து இந்த படம் சரி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. நடிகை ரீனா ராய் சகோதரரான ராஜா ராய் இந்த படத்தை தயாரிக்க, ஸோ இந்த படத்தை ஹர்மேஷ் மல்ஹோத்ரா இயக்கியிருந்தாங்க. ஆனா படம் தொடங்கி கொஞ்ச நாள்ல இவரும் இறந்துட்டதா ஸோ இந்த படம் அப்படியே முடக்கப்பட்டது. ஸோ இந்த படம் ஒரு சில காரணங்களால இந்த படம் அப்படியே தள்ளி 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 போக ரிலீஸே ஆகாம போயிடுச்சு. ஆனா இப்போ இந்த படக்குழு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஈஸ்ட்மன் கலர்ல உருவான இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சரி வருமா அப்படின்னு நீங்க யோசிச்சா இந்த படத்துல நடிச்ச ஒரு சில நடிகர்கள் இப்ப யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி, அதாவது 5.1 சரவுண்ட்ல 4K வெர்ஷன்ல இந்த படம் தயார் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த படத்தை ஏப்ரல்ல வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளரான ராஜா ராய். ஸோ ராஜா ராய் மேற்கொண்டு நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் சம்பந்தப்பட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசியிருக்காராம். ஸோ அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது இது வரைக்கும் சஸ்பென்ஸாக தான் இருக்கு. ஆனா இந்த படம் ஏப்ரல்ல வெளியிடு அப்படின்னும் போது ஸோ அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராய் முடிவு பண்ணியிருக்காராம். ஸோ போக போக தான் இந்த படத்தோட அப்டேட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா 37 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் அவர்களோட நடிப்புல வெளிவரத ஒரு முக்கியமான படமா இது இருக்கும். என்னதான் என்ஓசிக்கு அப்ளை பண்ணி இந்த படம் இத்தனை டெக்னாலஜியோட வெளிவர காத்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம எல்லாருக்குமே இருக்குதான் செய்யுது.